ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பிசிஎன்எஃப் அண்ட் பிடிஎன்எஃப். ஸோ பிடிஎன்எஃப்னா என்ன அப்படின்னா, முதல்ல சம் ஆஃப் மீன் டேர்ம்ஸ், அது மாதிரி பிசிஎன்எஃப் அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம், தென் வந்து பிசிஎன்எஃப் போக போகிறோம். லெட் us start doing the problem. இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, P conjunction Q, P conjunction Q, negation P and R, Q conjunction R. இது given problem. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த ஒரு டேர்ம்லையும் இப்போ நமக்கு ஆக்சுவலா ஆன்சர்ல லாஸ்ட் என்ன கொண்டு வரணும்னா, நம்மளுடைய பிராக்கெட்டுக்கு உள்ள எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ் இருக்கணும், பிராக்கெட்டுக்கு வெளியே நமக்கு டிஸ்டங்ஷன்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தோம் அப்படின்னா, பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்போ நீட்டாவே கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை அப்படி இல்லை, கன்ஜங்ஷன்ஸ் இல்லாம டிஸ்டங்ஷன்ஸ் உள்ள இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். இப்போ நமக்கு இங்க கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு P அண்ட் Q, PQ தான் ரெண்டு ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா நமக்கு P இருக்கு, Q வச்சு இருக்குது, R வச்சு இருக்குது. அப்போ மொத்தமா நம்மளுடைய ப்ராப்ளம்ல 3 ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல 3 ப்ரொபோர்ஷன்ஸையும் கொண்டு வர மாதிரி டேர்ம்ஸ் எழுதணும். அதே மாதிரி செகண்ட் பிராக்கெட்லையும் எழுதணும், தேர்ட் பிராக்கெட்லையும் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல நமக்கு எது இல்லை அப்படின்னா, நமக்கு R இல்லை, அப்போ R இன்க்ளூட் பண்ற மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எழுதணும். செகண்ட் பிராக்கெட்ல நமக்கு Q இல்லை, அப்போ Q எழுதுற மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எழுதணும். அதே மாதிரி லாஸ்ட்ல P வச்சு எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல P Q நமக்கு ஆல்ரெடி இருக்குது, நமக்கு எது இல்லை, R இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த R எப்படி எழுதணும்னு பாருங்க, R negation R. அப்போ நீங்க எழுத போற அந்த டேர்மை வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்டங்ஷன்ஸ் வச்சு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அண்ட் சிம்பிள் டிஸ்டங்ஷன் வச்சு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நான் செகண்ட் டேர்ம்ல எழுத போறேன். செகண்ட் டேர்ம்ல நமக்கு நெகேஷன் P இருக்கு, R இருக்கு, ஆனா Q இல்லை. ஸோ கன்ஜங்ஷன் Q, டிஸ்ஜங்ஷன் நெகேஷன் Q. இதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் நான் எழுத போறேன். இங்க நமக்கு எது இல்லை, P இல்லை. ஸோ P நெகேஷன் P, கன்ஜங்ஷன் Q, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், எந்த டேர்ம்ஸ் நமக்கு மிஸ் ஆகுதோ அந்த டேர்ம்ஸை நம்ம டிஸ்டங்ஷன்ஸ் வச்சு எழுதிருக்கிறோம். R இல்லைன்னா R டிஸ்டங்ஷன் நெகேஷன் R. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல Q இல்லை, ஸோ Q டிஸ்டங்ஷன் நெகேஷன் Q. ஸோ இது எழுதுறதுக்கு முன்னாடி போடக்கூடிய சிம்பிள் கன்ஜங்ஷன்ஸ் தான் போடணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ P Q, நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து என்னது, பிராக்கெட்டுக்குள்ள ஃபுல்லா கன்ஜங்ஷன்ஸ் இருக்கணும், பிராக்கெட்டுக்கு வெளியே டிஸ்டங்ஷன் இருக்கணும். அப்போ P Q, இங்க நமக்கு R, இது ஒரு பிராக்கெட். அதே மாதிரி வெளியே டிஸ்டங்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், முதல்ல உள்ள இந்த பிராக்கெட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிராக்கெட்ல உள்ள இந்த டேர்ம்ஸை வந்து நான் வந்து உடைக்கிறேன், பிரேக் பண்றேன்.
ஸோ இதை பிரேக் பண்ணும்போது ஆர் தனியா ஜாயின் ஆகுது, அது மாதிரி நெகேஷனா தனியா இதோட ஜாயின் ஆகுது. ஸோ பிக்யூஆர் ஒரு டேர்மும் நெக்ஸ்ட் பிக்யூ நெகேஷன் ஆர் ஒரு டேர்மும் நம்ம கொண்டு வர போறோம். பி கியூ நெகேஷன் ஆர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பிராக்கெட்டுக்கு வாங்க. இங்க நமக்கு கியூ நெகேஷன் கியூ இருக்குது. அப்போ நம்ம இந்த பிராக்கெட்டை பிரேக் பண்ண போறோம். அப்போ கியூ இதோட ஜாயின் பண்ண போறோம். அதே மாதிரி நெகேஷன் கியூ இதோட ஜாயின் பண்ணி நம்ம ரெண்டு டேர்மா எழுத போறோம். ஸோ நெகேஷன் பி ஆர் கியூ இது ஒரு டேர்ம். தென் disjunction negation p r negation q இது ஒரு term. So again இப்போ செகண்ட் பிராக்கெட் முடிஞ்சிச்சு. தேர்ட் பிராக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண போறோம். இதுல நமக்கு disjunction எந்த பிராக்கெட்ல இருக்குதோ அந்த பிராக்கெட்டை நம்ம பிரேக் பண்ண போறோம். ஸோ p தனியா இதோட ஜாயின் பண்ண போறோம், நெகேஷன் p தனியா இதோட ஜாயின் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா p q சாரி நமக்கு இங்க வந்து ஸோ p q r இதே மாதிரி disjunction அப்புறம் negation p q r. இப்போ நம்மளுடைய டேர்ம்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணிட்டீங்கனாலே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு இதுல ஏதாச்சும் டேர்ம்ஸ் சேம் பிராக்கெட் டேர்ம்ஸ் ரெப்படிஷன் ஆகுதுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எல்லா டிஸ்டிங்க்ட் டேர்ம்ஸ் எழுதினீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே பிராக்கெட்டுக்குள்ள உள்ளது எல்லாமே மின் டேர்ம்ஸ். ஸோ மின் டேர்ம்ஸ்னா என்னது? கன்ஜங்ஷன்ஸ் வச்சு எழுதக்கூடியது எல்லாமே மின் டேர்ம்ஸ். அப்போ நமக்கு மொத்தம் 6 மின் டேர்ம்ஸ் கிடைக்குது. இதுல ஏதாவது ரெப்படிஷன்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மின் டேர்ம்ஸ் டோட்டலா 3 ப்ரொபோர்ஷன்ஸ் வச்சு எழுதும் போது நமக்கு எத்தனை மின் டேர்ம்ஸ் வரும்னா மொத்தம் 8 மின் டேர்ம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ கம்பேர் பண்ணலாம், எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம், எதெல்லாம் டிஸ்டிங்க்டா இருக்கோ அது மட்டும் எழுதிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கலாம் p q r. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம எழுதிக்கலாம் p q negation r எழுதிக்கலாம். நமக்கு தேர்ட் டேர்மே அகைன் நம்ம எழுதிடலாம் negation p r q. அகைன் நமக்கு ஃபோர்த் டேர்மே நம்ம எழுதிடலாம் negation p and r. So negation p r negation q எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க நமக்கு ரெப்படிஷன் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ரெப்படிஷன் ஆகலைன்னா நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ அடுத்த டேர்ம் நமக்கு PQR தான் இருக்குது. ஸோ PQR டேர்ம் நமக்கு ஆல்ரெடி வந்து PQR டேர்ம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எழுதிட்டோம். ஸோ அந்த டேர்ம் வராது. நெகேஷன் PQRங்கிற டேர்ம் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அந்த டேர்ம் வராது. அப்போ நமக்கு மொத்தம் 4 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 4 டேர்ம்ஸ் தான் நம்மளுடைய இதோடைய வேல்யூனா PDNF வேல்யூ. ஸோ நம்ம PDNF கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு PDNF நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ். எல்லா மின் டேர்ம்ஸையும் நம்ம சம் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் PDNF. ஸோ கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஆன்சர்ல இருந்து நம்மளால PCNF எழுத முடியுதா அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம PCNF எழுத போறோம். ஸோ PCNF எழுதும் போது எப்படி எழுத போறோம்னு பாருங்க. இந்த given நமக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த ஆன்சர்ஸ்ல எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம எழுதலாம். நமக்கு அந்த டேர்ம்ஸ் மிஸ் ஆன டேர்ம்ஸ் நம்ம எழுத போறோம்.
ஸோ நெகேஷன் எஸ்ன்னு எழுத போகிறோம். இப்போ நம்ம கிவன் அந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதெல்லாம் இல்லைன்னு டேர்ம்ஸோ அதெல்லாம் நான் நெகேஷன் எஸ் கூட நான் கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு PQRன்னு இருக்குது. ஸோ எந்த 4 டேர்ம்ஸ்லையுமே எல்லா நெகேஷன்ஸ் வச்சு டேர்ம்ஸ் இல்லை. ஸோ நெகேஷன் P, நெகேஷன் Q, நெகேஷன் R அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு P எல்லாமே நெகேஷன்ஸு, டபுள் நெகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு 3 நெகேஷன்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் 2 நெகேஷன்ஸாக வச்சு டேர்ம்ஸ் எழுதுங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P அண்ட் Qக்கு நெகேஷன் வச்சு டேர்ம்ஸ் இருக்கு. PQ நெகேஷன் வச்சு டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம அடுத்த ரிமைனிங் 2 காம்போ, அதாவது நெகேஷன் P 6, அப்புறம் நெகேஷன் R, நெகேஷன் Q, அந்த 2 டேர்ம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். தற்போர் ஸோ நெகேஷன் P, நெகேஷன் R, Q, இது ஒரு டேர்ம் நம்ம எழுதிக்கலாம். Then P, நெகேஷன் Q, நெகேஷன் R ஒரு டேர்ம் நமக்கு இல்லை. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். அப்போ 2 நெகேஷன்ஸ் வச்சு எழுதியாச்சு. அதுக்கப்புறமா சிங்கிள் நெகேஷன் வச்சு டேர்ம்ஸ் எழுத முடியுதான்னு பாருங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து நெகேஷன் R வச்சு ஒரு டேர்ம் இருக்குது. அது மாதிரி நெகேஷன் செகண்ட் டேர்ம் பாருங்க, நெகேஷன் R வச்சு மட்டும் இருக்குது. அப்புறம் நெகேஷன் P வச்சு மட்டும் இருக்குது. அப்போ நெகேஷன் Q வச்சு நம்ம ஒரு டேர்ம் எழுதிட்டீங்கன்னா நமக்கு டேர்ம்ஸ் கிடைச்சாச்சு. Therefore we are getting negation Q, negation Q, P, R. ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய PDNF ஆன்சர்ல இதெல்லாம் கிடையாது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கணும். இதை நம்ம நெகேஷன் எஸ்ன்னு போட்டு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கடைசி ஆன்சருக்கு நம்ம நெகேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய PCNF இருக்க போகுது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நெகேஷன் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம எழுத போகிறது PCNF, அது நெகேஷன் ஆஃப் நெகேஷன் எஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நெகேஷன்னா த்ரூ அவுட் அப்ளை பண்ணணும். அப்போ எல்லா ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தற்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. P டிஸ்ஜங்ஷன் Q, டிஸ்ஜங்ஷன் R, அப்படியே ரிவர்ஸ் ஆகுதா? எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. சைன் ரிவர்ஸ் ஆகுது. கன்ஜங்ஷன்ஸ் வந்து டிஸ்ஜங்ஷன்ஸாக மாறுது. நெகேஷன் வந்து நெகேஷன் இல்லாமல் வருது. இப்படி எழுதக்கூடியது. அது அகெயின் வெளியே conjunctions வருது. P, R, negation Q, then conjunction negation P, Q, R, Q, negation P, negation R. இதான் நம்மளுடைய PCNF. ஸோ ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் நம்ம PDNF ஸ்டார்ட் பண்ணோம். PDNF ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர்ஸ் கொண்டு வந்தோம். PDNF ஒரு ஆன்சர்ஸ் கொண்டு வந்தோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் PCNF இதே ப்ராப்ளம்லேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிடலாம். அப்போ எந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு PDNFல கிடைச்சிருக்கோ அது இல்லாத டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நெகேஷன் எஸ்ல எழுதிட்டு அதுக்கு அகெயின் நெகேஷன்ஸ் அப்ளை பண்ணி எழுதக்கூடிய ஆன்சர் தான் PCNF. ஸோ ஒரு ப்ராப்ளம்ல PCNF PDNF கேட்குறாங்கன்னா நம்ம முதல்ல எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி எது சிம்பிளாக வருதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.